ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது போக ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான கட் ஆஃப் என்ன அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் இன் த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்டட் டியூரிங் த பீரியட் ஃப்ரம் 2nd March to 18 March 2025 by the RRBs for the post of constable against SEN number RPF 2 2024 candidate bearing following roll number arranged in ascending order not in order of merit vertically have been provisionally shortlisted for physical efficiency test PET, physical measurement test PMT and document verification. அதாவது RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதின ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து இந்த பிடிஎஃப்ல அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே PET and PMT வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. The date for PET or PMT or document verification to the shortlisted candidate shall be advised through website, SMS, email in due course of time. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் எப்போ பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு SMS ஆவோ இல்ல மெயிலாவோ இல்ல ஆர்ஆர்பியோட வெப்சைட்லயோ நாங்க வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்தர் candidates can also view their individual result or scorecard by logging into the RRB portal, duly entering their registration number and date of birth. This facility will be available from 26/2025 17 hours. அதாவது யாரெல்லாம் RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கிறதுக்கான ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம். அது எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் 5 மணில இருந்து பார்த்துக்கலாம். ஓகே, பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாம்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸும் சரி இல்ல RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே நாளைக்கு வந்து உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, the candidate of all the qualified candidates for PET, PMT document verification is purely provisional and is liable to be cancelled at any stage of the recruitment or thereafter in case of any inconsistency or deficiency in the data furnished or any malpractice. இது எப்பவுமே சொல்றதாம். இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரொவிஷனல் தான். ஃபைனலா நீங்க ஜாயின் பண்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் முடிகிற வரைக்குமே ப்ரொவிஷனல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்க போன் ஆர் லேப்டாப்ல நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு Ctrl F பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல வந்து அந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட RPF கான்ஸ்டபிளுக்கான ரோல் நம்பரை டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட RPF கான்ஸ்டபிளுக்கான ரோல் நம்பர் இதுன்னு வச்சுக்கோங்களேன், 224110262321. நான் இதை வந்து டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பிடிஎஃப்ல என்னோட நம்பரை இது வந்து செலக்ட் பண்ணி காட்டும். ஓகே, டோட்டலா இது வந்து 141 பேஜஸ் வந்து இருக்கு. இந்த 141 பேஜஸ்ல என் நம்பர் எங்க இருக்குங்கிறத நான் எப்படி செக் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு Ctrl F வந்து பிரஸ் பண்ணுங்க உங்க லேப்டாப்ல. இல்லனா நீங்க ஒரு பிடிஎஃப்ல ஓபன் பண்ணிட்டீங்கனாலே சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, போன்ல ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். அதுல உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரை அது வந்து செலக்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? சோ புரியுதா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 42,143 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 42,143 கேண்டிடேட்ஸ் வந்து பிஇடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 42,143 பேர் வந்து பிஇடி அண்ட் பிஎம்டிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 42,143 ரோல் நம்பர் வந்து இருக்கு. இதில் உங்கள் நம்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த சர்ச் பாக்ஸில் உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நாம RPF கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ RPF கான்ஸ்டபிளுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 100க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேலுக்கு UR கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 76.8 வந்து கட் ஆஃபாக வச்சிருக்காங்க. மேல் SC ஸ்டூடெண்ட்டுக்கு 70 வந்து கட் ஆஃபாக வச்சிருக்காங்க. மேல் ST ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 65.6 வந்து கட் ஆஃபாக வச்சிருக்காங்க. OBCக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, OBCக்கு 74, EWSக்கு பார்த்தீங்கன்னா 71.9 வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா ஃபீமேலில் யூஆரில் வரக்கூடிய பெண்களுக்கு 73.7 வந்து கட் ஆஃப், ஃபீமேலில் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 66.3 வந்து கட் ஆஃப், நீங்கள் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டு எஸ்டி அப்படின்னா 62.2 வந்து கட் ஆஃப், ஓபிசி அப்படின்னா 70 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஃபீமேல் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 68.89 வந்து கட் ஆஃபாக வச்சுருக்காங்க. ஓவராலாக எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 30.14 வந்து கட் ஆஃபாக வச்சுருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 100க்கு பார்த்தீங்கன்னா 30.14 வந்து கட் ஆஃப். அது போக மேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு இப்போ தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப், அதாவது அந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப், இந்த கட் ஆஃபோட பிடிஎஃப், இந்த ரெண்டு பிடிஎஃப்புமே லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதிலிருந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களோட ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே கங்க்ராச்சுலேஷன். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க ஒரி பண்ணாதீங்க, நமக்கு அடுத்தடுத்து இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த வருஷம் எப்படி 2024 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு 2025 ரயில்வேலேருந்து எக்ஸாம்ஸ் வச்சாங்களோ அதே மாதிரி 2025க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்னொரு ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன், என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அகைன் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த டைம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பிஇடிக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே ரெடி, பிஇடிக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகுங்க. ஆல்ரெடி நான் பிஇடியோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அகைன் பிஇடியோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிஇடியில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ மேலுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ், அதாவது பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரிட்டன் எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸும் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ என்டிபிசியோட டெஸ்ட்டு, குரூப் டியோட டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆஃபர் வந்து ஒன்லி 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே. ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.